ராப்பகல் ஜெபத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சேர்ந்த ஆண்டவர் நாமத்திற்கு உயர்த்துவோம். இருக்கிற இடங்களில் சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜீசஸ், அவரை வரவேற்போமா? ஜீசஸ், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. இனியும் எங்களை காக்க வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உந்த நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் அதிசயமானது, எங்களை ஆலோசனை தந்து வழி நடத்துகிற நாமம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும். எஸ் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடிடும், நீர் பெரிய காரியங்களை செய்திடும். எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஜெப நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்ஷடா என்னும் நாமம் உள்ள தேவன் இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு அவர் ஆராதிக்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க? நாம் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். எண்ணாகமம் 24வது அதிகாரத்தில் 3வது வசனம் எப்படி இருக்குது? அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய தரிசனங்களை கண்டு. இந்த நாட்களிலும் தேவற்ற காரியங்களை காண்கிறதை காட்டிலும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதில் நிலை நிற்போன்னு ஒரு உறுதி எடுப்போம். ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களும் கூட அவர் பாதத்தில் அமர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் பலன் உண்டு, உம் வார்த்தையில் சுகம் உண்டு. உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் பலன் உண்டு, உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் பலன் உண்டு, உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு. மீண்டும் பாடுவோமா? உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் பலன் உண்டு, உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு. எல்ஷடாய் 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 சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. சேர்ந்து பாடுவோம். எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. அவர் வார்த்தை சுகம் தருகிற வார்த்தை, அவர் வார்த்தை ஜெயம் தருகிற வார்த்தை. அவர் வார்த்தையில் பலன் உண்டு, அவர் வார்த்தையில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர்
அவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் மீண்டும் ஒரு விஷயம் பாடுவோமா? வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. 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 மீண்டும் ஒரு எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் பலம் உண்டு, உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு. உம் வார்த்தையில் நிலை நிற்போம், உம் வார்த்தையை தியானிப்போம். உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு, உம் வார்த்தையில் ஜெயம் உண்டு. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. சேர்ந்து உற்சாகமா பாடுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் தானாகவே தனித்திருந்து பெரிய காரியங்களை நமக்காக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ், உங்க நாமம் உயர்ந்ததப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் என் துணையாய் இருப்பதனால் எதை குறித்தும் நான் அஞ்சிட மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பயமும் நம்மை ஆள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நம்மை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் நல்லவர். தேங்க் யூ ஃபாதர் காட். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு.
அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சேர்ந்து பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி நேரத்தில் வைத்தியரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி நேரத்தில் வைத்தியரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் பலனானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. எந்தன் கண்மலை நீரல்லவா, எந்த அடைக்கலம் நீரல்லவா. எந்தன் கண்மலை நீரல்லவா, எந்த அடைக்கலம் நீரல்லவா. எந்தன் தாபரம் நீரல்லவா, எந்த ஆதாரம் நீரல்லவா. எந்தன் தாபரம் நீரல்லவா, எந்த ஆதாரம் நீர். அஞ்சிடேன் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சி
அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். சேர்ந்து பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய், எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எத்தனை பேர் அந்த உறுதியை உங்க உள்ளத்துல வைக்கிறீங்க? சர்வ வல்லவர் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என் பலவீன நேரத்தில் பலனானவர், வியாதி நேரத்தில் வைத்தியரும் அவரே. ஹல்லேலூயா. எந்தன் கேடகம் நீர், எந்தன் மறைவிடம் நீர், என்னை காப்பவர் நீர், என்னை காண்பவர் நீர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீசஸ், நீர் என்னை காப்பவராக என்னோடு கூட இருப்பதனால, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கும் யெகோவா ஈரையாக என்னோடு கூட இருப்பதனால எங்களால் பாட முடியும்பா. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நீங்க எங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. எங்களோடு கூட உள்ள தெய்வத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயங்களை முழுமையாக அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, என் உயிர் உள்ளவரை உம்மை போற்றிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். இந்த பூமியில் எங்களை படைத்த தேவன் எங்களுக்குரிய தேவைகளையும் சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் ஆண்டவரே, ஒரு ஜெயத்தை நோக்கி எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த வேளையிலும் சொல்லுகிறோம், எங்களுக்கு எதிராக ஆண்டவர் நீர் திறந்த வாசல்களுக்காக நன்றி, நீர் அடைத்த வாசல்களுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சகலவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துகிற தேவனே நன்றி அப்பா. அதன் காலத்தில் ஆண்டவரே நீர் தீர்மானித்ததை செய்வீர், செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் தொடங்கினது ஒருவேளை ஆண்டவரை முடிவு அடையாமல் இருக்கலாம், ஆனால் நீர் துவங்கினதை முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மை போற்றியே உம்மை உயர்த்தியே நாள்தோறும் நான் பாடுவேன். உம்மை உயர்த்தியே உம்மை போற்றியே நாள்தோறும் நான் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை உயர்த்தியே உம்மை போற்றியே நாள்தோறும் நான் பாடுவேன். மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா? உம்மை உயர்த்தியே உம்மை போற்றியே நாள்தோறும் நான் பாடுவேன். எல் ஷடாய் நீர்தானே, எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் நீர்தானே,
என்னை காண்பவரே. மீண்டும் சொல்லலாமா? உம்மை உயர்த்தியே உம்மை போற்றியே நாள்தோறும் நான் பாடுவேன். உம்மை உயர்த்தியே உம்மை போற்றியே நாள்தோறும் நான் பாடுவேன். எல் ஷடாய் எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி என்னை காண்பவரே. தாழ்வில் நம்மை நினைத்தவரே தயவோடு உமக்கு நன்றி சொல்வே. தாழ்வில் நம்மை நினைத்தவரே தயவோடு உமக்கு நன்றி சொல்வேன். பலவீனத்தில் பலன் தந்து சோராதே என்று தேற்றி நீரே. பலவீனத்தில் பலன் தந்து சோராதே என்று ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி என்னை வாழ வைத்தீரே நன்றீதையா. ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி என்னை வாழ வைத்தீரே நன்றி ஐயா. எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி காண்பவரே. எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி என்னை காண்பவரே. ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி என்னை வாழ வைத்தீர் என் தெய்வமே. ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி என்னை வாழ வைத்தீரே என் தெய்வமே. எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் நீர்தானே எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல் ரோயி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல் ரோயி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல் ரோயி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். யேசுவா சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? எல் ஷடாய் ஆராதிப்பேன்.
எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போயிற்றோ. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல்லா துதிகன மகிமையாகும் உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2024ஆம் ஆண்டு 4வது மாதம் ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்ததை நினைத்தும், இந்த மாதமும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்து வழிநடத்தப் போகின்றதற்காகவும், அதை போன்று ஆண்டுடைய வார்த்தைகள் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்று கொண்டு ஆண்டவருக்காக இன்னும் பயன்படும்படி ஆண்டவர் நம்மை மாற்றப் போகின்ற மேலான கிருபைகளை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டோடு மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அதை போன்று இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு முதல் பகுதியை நல்ல பாடல் ஆராதனையை ஆண்டவர் அற்புதமாக நமக்கு நடத்தி கொடுத்ததற்காக, கிருபாஸ் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினதற்காக, அதோடு இணைந்து செயல்பட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் அதையும் கர்த்தர் பயன்படுத்தினதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகின்றோம். அதை தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகின்றோம். ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம், இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்களிலிருந்தும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபைகளும் நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய இந்திய நாடு மற்றும் உலக நாடுகளில் காணப்படுகின்ற எல்லா ஊழியர்களும் ஊழியங்களும் நாட்டு மக்களும் பாதுகாக்கப்படுவதற்காக கொள்ளை நோயினால் அழிந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான்
ராப்பகல் ஜெபம் இந்த கொரோனா காலகட்டத்தில் கர்த்தரால் உணர்த்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகையினால்தான் இந்த இரவு பகல் ஜெபம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 91 நான் வாசிக்கின்றோம். இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் என்பது விபத்துக்கள் இன்னும் பலவிதமான இந்த போதைகளை உருவாக்குவதும் அது பல இடங்களுக்கு பலரால் கொண்டு இவைகள் எல்லாம் அந்த பயங்கரங்களில் சங்கீதம் 91 நான் வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். பின்பு நீங்கள் அதை போல வாசித்து கொள்ளுங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரவு பகலாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமன். கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நமக்கு அற்புதகரமாய் நடத்தி இதற்காக உழைத்த கொடுத்த ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமோ. அதை போன்று இந்த மாதமும் கூட நம்முடைய இந்திய நாட்டினுடைய 18வது இந்திய பாராளுமன்ற தேர்தல் நாள். இந்த நாள் பகல் வேளைகளில் நாம் எல்லாரும் வாக்குச்சாவடிகளுக்கு கடந்து சென்று வாக்களித்து வந்து இரவிலே தூங்க வேண்டிய நேரத்திலும் சில மணி நேரங்களை அதற்காக ஒதுக்கி 2 மணி நேரம் இரவிலே 11 மணியிலிருந்து 12 ஆக 2 மணி நேரம் இதற்காக ஒதுக்கி ஆமென் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தந்தாரே. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா. தொடர்ந்தும் சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த இரவு நம்முடைய ஜெபங்களினாலும் ஆண்டவருடைய கிருபை இரக்கங்களினாலே கொள்ளை நோய்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி உலக நாட்டு மக்களை பாதுகாத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க இந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாயிருக்கிறது. ஆகையினாலே இந்த கொள்ளை நோய்கள் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றன. ஆகையினால் தொடர்ந்து இந்த கொள்ளை நோய்கள் எதை அறிவுறுத்துகிறது என்றால் இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினால் இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களில் கொள்ளை நோய்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த கொள்ளை நோய் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் இயேசுனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுனுடைய வருகையை குறித்து 40 விதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்கள் எதை அறிவுறுத்துகின்றன என்று பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களும் ரட்சிக்கப்பட மக்களும் இயேசுனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் ஒருவேளை எந்த கொள்ளை நோய் வந்து உயிரிழந்த மக்கள் மரித்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பரலோகத்திற்கு வர முடிவதில்லை. நானாக சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமும் திட்டவும் தெளிவுமாய் சொல்கிறது. நாங்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறபடியினால் இவைகளை சொல்லாமல் இருக்க எங்களுக்கு முடிவதில்லை. ஏனென்றால் பரிசுத்த வேதம் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் தர வேண்டுமானால் முதலாவது நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இயேசுதான் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தை யாராகிலும் கேட்டுக்கொண்டிருந்தால், ஒருவேளை நீங்கள் கேட்கிற உங்களிலே யாராகிலும் சொந்தக்காரர்கள் அல்லது உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை என்றால், ஒருவேளை மதுபான காரியங்கள் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது பலவிதமான பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு பிள்ளைகள் அல்லது யாராகிலும் ஒருவேளை உங்களுடைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் அப்படி இருந்தால், இந்த நாளில் நாம் ஏறெடுக்க போகின்ற ஜெபங்கள் மூலமாய் அவர்கள்
ரட்சிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இதை இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுனுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை போன்று சபைகளிலே சேர்க்கப்பட்டு நாம் அந்த சபை ஒரு ஐக்கியமாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு இந்த உயிரோடு உலகத்திலே வாழ்கிற மக்கள் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகையினாலே தான் இவைகளை நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம். ஆகையினாலே இந்த உலகம் இருக்கிறது வரையிலும் ஆண்டோடைய வார்த்தை கடந்து சென்று கொண்டு தான் இருக்கும். அதற்கு யாரும் எந்த காரியம் எங்கே அதை யாரும் தடை பண்ண முடிவதே இல்லை. ஏனென்றால் ஊழியம் என்பதும் பரிசுத்த வேதாகமும் என்பதும் இது ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. அந்த உலகத்தையே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள நீங்கள் பாடல் ஆராதனையிலே கேட்டீர்கள் அல்லவா, ஆல்மைட்டி காட். ஆமென். பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மை காண்கிறவர், நம்மை பார்க்கிறவர், நம்மை குறித்து அறிந்திருக்கிறவர், சிந்தனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். ஆமாம், நம்ம இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்பார். உலகத்தில் வேறு ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியிலிருந்து யார் எங்கிருந்து ஜெபித்தாலும் அத்தனை பேருடைய ஜெபங்களையும் கேட்க வல்லமை உள்ளவர். ஆகையினால் தான் அவருக்கு ஆல்மைட்டி காட் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவன். சகல எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களும் நம்முடைய கர்த்தருக்கு தான் உரியதென்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஒருவேளை இந்த வார்த்தையை ஜெபிக்க வந்திருக்கிற நீ உங்களிலே யாராக ரட்சிக்கப்படவில்லை என்றால் முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தின் நபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை நிமித்தம் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து சமாதானத்தை இழந்து தற்கொலைக்கு நேராய் போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். சில குடும்பங்களில் வியாதிகள், சிலருக்கு சில வியாதிகள் வந்து இந்த குடும்பமே உயிரெல்லாம் செத்து விடலாமா, உயிரை மாய்த்து விடலாமா என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இதை பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமோ 40 பெரிய தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகையினாலே தான் இன்று வரையிலும் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு நேராக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையில் இவ்வளோ வேதனைப்படுகிறோம். ஆனால் இயேசுனுடைய வருகைக்கு பின்பு ஒரு கூட்டம் மக்கள், நியாய தீர்ப்பிற்கு பின்பு ஒரு கூட்டம் மக்கள் பரலோகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு போவார்கள். வாழ்க்கையிலே ஒரு நாளும் நிம்மதியே இருப்பதில்லை. ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்காய் அனுப்பி இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் பாவ மன்னிப்பின் இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். ரட்சிக்கின்றவர். அவர் இரத்தம், பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதினாலே அந்த பரிசுத்தமான இரத்தம், அந்த இரத்தத்தினாலே அவன் ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் மாற கிருபை தருகிறார். ரெண்டாவது, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டு காலத்தை முடித்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்றாலே, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நிறைவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நம்முடைய எதிரியாகிய சத்துருவானவன் சாத்தான் என்ன நம்முடைய ரட்சிப்புக்கு எதிராக பலமாய் அவன் போராடுவான். நம்முடைய ரட்சிப்பை இழக்க வைப்பதற்காக பல விதங்களிலே அந்த போராட்டங்களை மேற்கொண்டு நிற்க வேண்டுமானால் வெறும் ரட்சிப்பு மட்டும் போதாது, அபிஷேகமும் தேவை. ஆகையினாலே அபிஷேகமும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவோடு கூட நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். ஆகையினாலே நம்முடைய ஒரு ஜெபம் ரட்சிப்புக்கான
வார்த்தைகள் கடந்து வர வேண்டியது அவசியமானால் நான் இதை இன்றைக்கு பேச வேண்டும் என்ற இடத்துல வரவில்லை. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளாக வார்த்தைகளை போட்டது நிமித்தமாக ஆமென் அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென் நீங்களும் அதை கேட்டிருக்கிறீர்கள். ஆமென் நாம் இணைந்து ரட்சிக்கப்படாத மக்களுடைய ரட்சிப்பிற்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்து செயல்படுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் ஒரு 4 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஒன்று, இன்றைக்கு நடைபெற்ற 18வது பாராளுமன்ற தேர்தல் நிமித்த ஆண்டோடைய நாம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு எதிரான தடைகள் மாற வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். உயிர் பலிகள் ஏற்படக்கூடாது. ஆமன் சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாத நல்ல ஒரு ஆட்சியை ஆண்டவர் நம்முடைய நாட்டிலே ஆயத்தம் பண்ணி தர வேண்டும். இந்த காரியங்களுக்காய் தொடர்ச்சியாக ஏராளம் ஊழியங்களிலே ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அநேக இடங்களிலே ஜெபத்தை கேட்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 85 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சங்கீதம் 85:1 நாம் பார்க்கின்றோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினேன் என்றால், இந்த ஆண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், நான் இந்த முறை இந்திய நாட்டின் மேல் என்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் என்று சொன்னார். ஆகையினால் தான் அந்த கர்த்தாவே ஆகையினாலே இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு மோசே காரணமாய் இருந்தார். அதை போன்று பாபிலோனிலிருந்து 70 ஆண்டு சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு தானியேல் ஒரு காரணமாய் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு இரக்கத்திற்கான ஒரு சங்கீதமாக அந்த சங்கீதம் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை அல்லது இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 85:1 வசனம், இன்று 12வது வசனத்தில் நாம் இவைகளை வாசிக்க முடிகிறது. போட்டு ஆகினாலே நம்முடைய தேசத்தின் ஆண்டவர் இந்த முறை பிரியம் வைத்து ஆமன் எழுப்புதலுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை கர்த்தர் ஊழியங்களுக்கு தடை இல்லாத ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் என்பதில் இந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினாலே நாம் தொடர்ந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது, பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக செயல்படுகிற உலக நாடுகளில் செயல்படுகிற காரியங்களிலிருந்து நம்முடைய நாடுகள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதாவது இந்த பரிசுத்த பாருங்கள், நம்முடைய தாய்லாந்து நாட்டில், அதாவது தென்கிழக்காசிய நாடுகளில் உண்டான தாய்லாந்து நாட்டில் சமீபத்தில் ஓரின சேர்க்கையாளர் திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி கொடுத்து விட்டார்கள். இது பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான காரியம். இந்த ஓரினர் சேர்க்கையாளர்கள் என்பது குறிப்பாக ஆணான் திருமணம் அல்லது பெண் திருமணம். ஆனால் இதற்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் அனுமதியே கிடையாது. ஆண் பெண் திருமணம் என்பது தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய காரியமாக இருக்கிறது. இந்தியாவிலும் இவைகளை கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்திலே வந்து தேசத்தை தீட்டுப்படுத்திவிடக்கூடாது, தேசத்தை அசிங்கப்படுத்திவிடக்கூடாது. ஆகினாலே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் ஆண் பெண் திருமணம் ஒன்றை தான் அனுமதிக்கிறது. ஆகினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய அந்த தாய்லாந்து நாட்டில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதை போன்று இன்னும் தென் அமெரிக்க நாடானிய கொலம்பியாவில் கிட்டத்தட்ட 941 கோடி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் இந்த போதைப் பொருட்கள் சிலருடைய கரங்களிலே போய் கிடைத்து அது மக்களுக்கு மத்தியிலே போகும் பொழுது, மக்கள் பயன்படுத்தும் பொழுது சுய நினைவை இழந்து விடுவார்கள். அதற்கு பின்பு என்ன வேண்டுமென்றாலும் அவர்கள் செய்து விடுவார்கள். ஆகினாலே
போதை பொருட்களை உண்டு பண்ணுகிறவர்கள், போதைகளை கடத்துகிறவர்கள், இதற்கு பின்னணியத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிக்கப்பட்டு அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் அவன் போதைகளை குறித்து ஏராளம் இடத்தில் நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகளிலே கூட மதுபானத்தை ஆண்ட ஞானிகளிலும் ஞானியாகிய சாலமன் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகையினாலே தான் இந்த காரியங்களுக்கு எதிர்த்து நம்ம என்ன செய்கின்றோம் என்றால் ஜெபித்து கொண்டு வருகிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பர்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலந்த கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே, அந்த மதுபானம் என்கின்ற இடத்திற்கு போதை பொருள் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபான இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடையிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணையில்லை. நான் அதை இன்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது பிழிப்பேன் என்பேன். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். ஆகையினால தான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து கடைசி 35வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகையினால் தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவன் திறப்பிலே நின்று சுவரை அடைக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்திலே பங்கு பெறுகிற இந்த ஜெபத்திற்காக கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், உழைக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டீர்கள். அவன் நிச்சயமாகவே உங்களுக்காகவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் அவர்களை ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படி அந்த வாக்குத்தத்தம் இந்த ராப்பகல் ஜெபத்தில் இது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இன்னும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வரப்போகிறது. அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் பாடல் ஆராதனை நேரத்திலும் நம்மை காண்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்க்கிறவர் என்றெல்லாம் நாம் பாடல் ஆராதனையில் அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு காரியம், நம்முடைய இந்த திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். தொடர்ந்து இந்த ராப்பகல் ஜெபம் தடைப்படாமல் நடக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதை போன்று தொடர்ந்து அடிமைக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, அடிமையோடு இணைந்து செயல்படுகிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆகினாலே ஜெபம்தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வர முடியும். தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும். அவன் ஆசீர்வாதமாய் நம்மை வைக்க முடியும். கடன் இல்லாமல் வாழ வைப்பார், வியாதிகள் இல்லாமல் வாழ வைப்பார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், இந்த இரவில் அந்த பயங்கரங்கள், இதெல்லாம் நான் சொன்ன எல்லாமே இந்த மாதிரி காரியங்கள் தான். இந்த போதை காரியங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த பாவ காரியங்களாக இருக்கட்டும், ஓரண சேர்க்கை, லெஸ்பியன், இந்த காரியங்கள் எல்லாமே பயங்கரங்கள் தான். பயங்கரங்கள் என்கிற பட்டியலில் தான் இவைகள் வருகின்றதை நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆகினாலே முதலாவது 4 காரியங்களை சொன்னேன். இந்த 4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழ்நாடு புதுச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 1ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகின்றன. ஆக இந்த 7 கட்டங்களாக நடைபெறுகின்ற தேர்தல்களில் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடாது. வாக்குச்சாவடிகளிலெல்லாம் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். வாக்களிக்கின்ற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், ஜூன் 4ஆம் தேதி அவர்கள் ஓட்டு எண்ணிக்கை இருக்கிறது. அந்த நாளிலும்
எந்த ஒரு கலவரங்களும் வரக்கூடாது. காரணம், தேவன்தான் தேசத்தில் ராஜாக்களை அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் இந்த முறை நம்முடைய தேசத்தின் மேல் ஒரு பிரியம் வைக்க விரும்புகிறார். ஆகையினால தான் 2 யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, மூப்பனாகிய காயுவுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் அங்கே எழுதுகிறார், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன்னுடைய தேசம் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஏனென்றால் ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்துக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஆகினாலே ஆவிக்குரிய தேவ மனிதர்கள் அவைகளெல்லாம் ஆவிக்குரியவைகளோடு கலந்து பேசுவார்கள். ஆவியானோடு நடத்துகிற விதமாக நடக்கின்றன. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே ஜெபிக்க போகின்றோம். 18வது பாராளுமன்ற தேர்தலுக்காக இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்த நாட்டில் நடந்தாலும் அவைகளெல்லாம் மாறும்படியாகவும், இந்த அதை போன்று இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இது பயங்கரங்களிலிருந்து ஆண்டு விடுதலை தர வேண்டும். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா, ஜெபத்தை தள்ளாதவர் ஆண்டவரே. ஒரு விசை இந்த முறை அப்பா 18வது பாராளுமன்ற தேர்தலுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. ஒரு விசை மன இறங்குவீராக. ஆண்டவரே, ஆமென், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே கடைசி கால எழுப்புதலுக்காக எங்கள் நாட்டை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆகையினாலே அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவரே சிரமப்பா, வரக்கூடிய பாராளுமன்ற ஆண்டவரே தேர்தல் ஆமென் நல்ல ஒரு ஆதரவு கரமாக இருக்கக்கூடிய உமக்கு சித்தமான பிரியமான நீர் விரும்புகின்ற ஆண்டவரே ஆட்சியாளர்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே, அதற்கு எதிரான தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. உமக்கு சித்தமான பிரதமரை எழுப்பி தருவீராக, ஜனாதிபதியை எழுப்பி தருவீராக. மேல் சபை எம்பிக்கள், கீழ் சபை எம்பிக்கள், சபாநாயகர், இன்னும் ஆண்டவரே அவன் மத்திய மாநில அமைச்சரவைகள் எல்லாவற்றிலும் உமக்கு சித்தமானவர்களை எழுப்பி ஊழியர்களுக்கு தடை இல்லாத நல்ல ஒரு ஆட்சி ஆண்டவரே நீர் எழுப்பி தர போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வர போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே நாளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளின் மேலும் உம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாங்கள் தழைத்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு விசை மன இறங்குங்க சுவாமி, நீர் பாதுகாத்து நடத்துவீராக. உயிர் பலிகள் ஆண்டவரே ஏற்படக்கூடாதப்பா ஆண்டவரே. கள்ள ஓட்டுகள் ஆண்டவர் அந்த மாதிரி அதை போன்ற எந்த ஒரு காரியங்களும் நடக்காதபடி ஒவ்வொரு ஆண்டவரே பூத்துகளும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் வைத்து சமாதானமாக ஆண்டவரே சந்தோஷமாக எந்த ஒரு கலவரங்களும் இல்லாதபடி, உயிர் பலிகள் இல்லாதபடி, சண்டைகள் இல்லாதபடி ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லா பூத்துகளையும் நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு ஆளுகை செய்து ஆண்டவரே இந்த ஆமென் பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே மக்களை வாக்களிக்க வைத்து ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தப்பா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு தடையில்லாத ஆட்சியை எழுப்பித்தர ஆண்டவர் போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் நீர் ஆண்டவரே எங்கள் தேசம் ஒரு சிறையிருப்பிலிருந்து வெளியே இஸ்ரவேல் மக்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்த விதமாய் பாபிலோனில் 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரே தானியேல் மூலமாய் வெளியே கொண்டு வந்த விதமாய் ஆண்டவரே மோசையின் மூலம்
மூலமாக 430 ஆண்டுகள் சிறையில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்க வைத்ததை போன்று நாங்கள் ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர், திரள் கூட்ட மக்களோய் ஆண்டவர், அந்த வாக்குத்தத்த ஆண்டவர் நாடாகிய பாலும் தேனும் ஓடக்கூடிய அனுபவம் உள்ள நாடாகிய பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க நீர் கிருபை தருவீராக. அதற்கு எதிரான அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மாறப்போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஸோ தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ரெண்டாவதாக இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நம்முடைய தாய்லாந்து நாட்டில் இந்த ஓர்ண சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி வேதாகமம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகினால் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன சட்டங்களை கொண்டு வந்தாலும் இப்படிப்பட்ட கிரியைகளுக்குள் இருக்கிற மக்களையும் கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையினால் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆல்மைட்டி காட் அவர்களை ரட்சிக்க உம்மாலே முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராயிருக்கிறீரே ஆண்டவரே. நாளில் ஒரு விஷயம் ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா. ரோடா நாமா ஷேக்கேமா ரூபாலா ரெண்டு ஆண்டவரே அசுத்தங்களை அப்புறப்படுத்த வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த தாய்லாந்து நாடப்பா ஆண்டவரே ஒரு ரட்சிப்புக்கு நேராய் வரட்டும் அப்பா. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாகி கிடக்கிற மக்களை ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நீ ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் கொண்டு வர வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்தியாவிலும் வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று அவன் சட்டத்தை இயற்றுங்கள் என்று அநேக இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. தகப்பனே, இப்படி இந்தியாவில் இப்படிப்பட்ட சட்டங்கள் ஆண்டவரை சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காதபடி ஆண்டவரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆட்சியை நீர்களுக்கு தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்தருளா போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே அப்பா நீர் அனுமதிக்காதபடி நீர் விரும்புகின்ற பரிசுத்தம் வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்களை மாற்றி நீரங்களை வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ நீரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக ஓ நன்றி அப்பா. நாம ராமா ஆண்டவரே, நாம இந்த விண்ணப்பங்களுக்காக யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, போராட்ட ஜெபத்தில் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட பிள்ளைகள் ஆமென் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத காரியங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை இந்த குடும்பங்களுக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. இரவு பகல் விழித்திருந்து ஜெபிக்கிறதன் மூலமாய் அதனுடைய பலனை ஆண்டவரே இந்த குடும்பங்கள் உடைய பிள்ளைகள் எங்கள் ஊழியம் தன்னுடைய பலனை நாங்கள் காணாமல் போவது இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினுடைய வலது பக்கத்தில் இயேசுவே நீர் பரிந்து பேசினதன் மூலமாய் பிதா இரக்கம் கொண்டு எங்களுக்கு என்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் மதகை திறந்து அப்பா நீரங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி தரப்போகிறதற்காக யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வசனத்தின்படி நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபித்து செய்ய போகிறோம் என்னால் ஜெபின்ற 2 காரியத்துக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகின்றோம். சொன்னபடியே இந்த போதை பொருட்கள் கொலம்பியா நாட்டில் உள்ள அந்த நாட்டில் காணப்படுகிற கிட்டத்தட்ட 941 கோடி போதை பொருள் பறிமுதல் செய்திருக்கிற பாருங்கள். இவைகளுக்கெல்லாம் என்னுடைய பின்னணி இந்த போதை பொருட்களை ஆகனால்தான் ஞானிகளின் ஞானியை சாலமன்
மூலமாக நீதிமொழிகளில் எழுதப்பட்ட வசனங்களை வாசித்தேன். இவளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணுமா? பைபிளில் இதெல்லாம் இதற்கு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்களா? இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினைப்பார்கள் என்று நினைத்துதான் ஞானிகளிலும் ஞானியாகிய சர்வ ஞானி பரிசுத்தாக எழுதினதுதான் நீதிமொழிகள். நீதிமொழிகளில் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு போதை வரும்பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி மாறுகிறது, சிந்தை எப்படி மாறுகிறது, மறுபடியும் அவனை தவறான எண்ணத்தைக்கு நேராக போகிறான். ரெண்டாவதாக அவன் மறுபடியும் அந்த தவறை எப்படி செய்யலாம் என்றுதான் அவனுடைய எண்ணம் காரணம் பின்னணியத்தில் இருப்பது சத்துருக்களின் கிரியைகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள் ஆகினாலே இவர்கள் எல்லாம் மேற்கொண்டு நிற்பதற்காக தான் ஜெபம் அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதனுடைய ஒரு பக்கத்தில் அந்த மாகாணம் கொலம்பியா, அந்த பகுதியிலிருந்து இத்தனை 942 கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஒருவேளை மக்கள் மத்தியிலே போய் பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியங்கள் நடக்கும் என்று நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் நடக்கக்கூடாது. போதை பொருட்களை உருவாக்குகிறவர்கள், பயன்படுத்துகிறவர்கள், இதில் பின்னணியத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதிகாரிகளுடைய கண்களிலே பிடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அந்த காரியங்களில் அநேக காரியங்களை தொடர்ச்சியாய் பார்க்க முடிகிறது. யார் எங்கே எப்படி மறைமுகமாய் கொண்டு சென்றாலும் இப்படி காற்பட்ட காரியங்களை எல்லாம் பிடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்களை இனிமேல் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் அனுமதிக்காமல் எல்லாம் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அவன் எல்லா நாடுகளும் ஒரு பரிசுத்தமான நாடுகளாய், தூய்மையான நாடுகளாய் எல்லா நாடுகளையும் நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்தருள போவதற்காக நன்றி அப்பா. என்னுடைய பின்னணியத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் ரட்சித்தாண்டவர் பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். நீர் அப்படி செய்தருள போவதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரை. தொடர்ந்து ஏராளமான சாட்சிகளை இப்படி நான் இதற்கு பின்னணியத்தில் இருந்தேன் ஆண்டவரனை, நான் இதற்கு பின்பு சிறைக்கு போனேன், சிறையில் எனக்கு சுவிசேஷம் கிடைத்தது, ஆண்டவர் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிற ஏராளமான சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். அதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்து கடைசியாக திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக, அடிமைக்காய், குடும்பத்திற்காய், அடிமையோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள், உழைக்கின்ற எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் நீர் உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் 4 ஆறுகள் பாய செய்து பொன்னையும் பிதோலாகவும் கோமேதக கல்லையும் உண்டு பண்ணினதை போன்று ஆதாம் ஏவாளுக்காக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஆண்டவரை பொன்னையும் ஆண்டவரை விலை ராஜாக்களுடைய கிரீடங்களிலே வைக்கக்கூடிய விலை உயர்ந்த முத்துக்கள், விலை உயர்ந்த பொன்னை விட பல மடங்கு வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், பல மடங்கு விலை உயர்ந்த கல்கள், கோமேதகல், பிதோலா போன்றவைகளை நீர் உண்டு பண்ணி வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதம் எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பங்களில் ராப்பா இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, இந்த ஜபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை பாடி ஆராதித்திருக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களுக்கும் ஆண்டவரை வனாந்திரங்களிலே வழிகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணி கொடுத்து எங்களுடைய குடும்ப வீடுகள், ஊழியங்கள் அவன் ஏதேன் தோற்றத்தை போன்ற செழிப்பாய் மாறும் அளவுக்கு கிருபை பாராட்டி அருளுவீராக. எதிரான அத்தனை தடைகளும் விலகி போக பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அவ்வளோ அற்புதமான தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வைத்தாலும் சாத்தான் ஆண்டவரை ஏவாளை வஞ்சித்ததன் மூலமாக ஆண்டவரை அவர்கள் தோட்டத்துக்கு வெளியாக்கப்பட்டார்கள். அப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரும் ஒரு மனிதர் கூட பின்வாங்கி போகாதபடி எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படி செய்தருளா போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆசீர்வாதம் இல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே. கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட்.
தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். தேவனுடைய கனத்துக்குரிய தேவ மனிதர் ஆண்டுடைய வார்த்தைகளை உலகத்திலே காணப்படுகிற சுவை நிறைந்த உணவுகளை விட ஆமென் மதுரமுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி விடக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை, பூமிக்குரிய மன்னாவை தேவ மனிதர் நமக்காய் தந்து நம்மை வழிநடத்த போகிறார். ஆகினால் அன்பான கனத்துக்குரிய தேவ மனிதரை, ஊழியரை கரந்தட்டி ஆமென் வரவேற்கலாமா? தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த ராப்பகல் ஜெபத்தில் திறப்பின் சேனையின் ஊழியத்தின் வாயிலாய் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாய் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இந்த நாளில் அருளப்படும். இந்த ஊழியத்தின் வாயிலாய் தேவன் இந்த ராப்பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நல்ல ஆண்டோடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரத்தில் நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் செபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே, அப்பா நம்முடைய மகிமையினால் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் பலனடைய இந்த நாளில் அப்பா நம்முடைய கிருபை பிள்ளைகள் மேலே இறங்கி வருகிறபடினால நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல, ஒரு தந்தையை போல ஆண்டவரே நீர் எங்களை தலை நிமிர செய்கிறவராய், கேடகமாய் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பாய் நீர் நிற்கிறபடினால உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராமானா சந்துரவா உதரவலவா மௌதர ஹதுனியந்தரவே லிஜிரியந்தர பௌக்கமன பௌடரவலவா ஓ ரஹதுர பௌதன ஹதுனியந்தரவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிரச் செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிற அப்பா நம்முடைய பிள்ளைங்க இந்த நாட்களில்
ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்படு. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பில் நிலைத்திருக்கும்படியான வாழ்வை இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் முன்குறித்து ஆண்டவரே இந்த கூடுகையில் ஆண்டவரே இந்த ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகளை இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இந்த யூடியூப் சேனல் வழியா ஆண்டவர் பார்க்கிற ஒவ்வொரு மேதும் ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த மீட்டிங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த வீடியோவுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இப்படி கிருபை இறங்கி வரட்டும். ஆண்டவரே இப்படி தயவு இறங்கி வரட்டும். இப்படி உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே கடின இருதயங்கள் மாறட்டும். என்ன ஏக்கத்தோடு என்ன தாகத்தோடு இந்த நேரத்தில் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பதில் வரும்னு சொல்லி ஆண்டவரே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே நீ பதில் கொடுக்கிறவர், ஆண்டவரை கிரியை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே இந்த நாளில் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை பரத்திலிருந்து கொடுத்து பிள்ளைகளை பெருமைப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாளில் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற அந்த தயவை எண்ணி ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம். சகல யூத கோத்திரத்தாரே, சகல யூத ஜனங்களே, சகல ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. எருசலேமின் குடிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தில் கூடியிருக்கிற, தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் கூடியிருக்கிற ஜனங்களை குறித்தும் சொல்லுது. அடுத்தல ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு இல்லை மனிதர்கள் இல்லை வேற ஏதோ வகையில் உங்களை நெருக்கிற காரியம் எது உங்களை மேற்கொள்ள வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. தேவனுடையது தான் மாறணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நாம் யுத்தம் பண்ணணுமா இல்லை தேவன் யுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது யார் அப்படின்னா நாம தான். நாம் என்னுடைய பலத்தினால நான் யுத்தம் பண்ணுவேன், நான் பேஸ் பண்ணுவேன், நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது வெற்றியை காண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நகர்த்துகிறது தேவன் நகர்த்தணுமா நான் நகர்த்தணுமா? நான் யுத்தம் பண்ணணுமா ஆண்டவர் யுத்தம் பண்ணணுமா? நான் எல்லாம் பார்த்து கொள்வேனா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு முடிவு அதை மனிதன் எடுக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு மேற்கொண்டாலும் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். அப்போது மனுஷனால கூடாது, மனுஷனால ஒன்றும் செய்ய கூடாது, தேவனாலே எல்லாம் செய்ய கூடும். உன் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கணுமா, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, எல்லாம் மகிமையாக இருக்கணுமா? அப்போது ஒன்னாலே அல்ல தேவனாலே தான் கூடணும் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தீர்மானத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என் பலத்தில் நான் ஓட நினச்சேன், ஓட முடியலை. அப்போ யாருடைய பலத்தில் நான் ஓடணும் அப்படின்னா தேவனுடைய பலத்தினால ஓடணும். அநேகர் தன்னுடைய அறிவினால, தன்னுடைய பணத்தினால, தன்னுடைய பதவியினால
தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு, இந்த உலக காரியங்களை கொண்டு நான் ஒரு ஜெயத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஓடுவாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் அழிந்து போகிற ஒரு வஸ்தா இருக்கிறபடினால இந்த உலகத்திலிருந்து ஒன்றை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது. அப்போ நிரந்தரமான ஜெயம் வரணும், நிரந்தரமான ஒரு விடுதலை வரணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அது எங்கேருந்து வரும் அப்படின்னா தேவனிடத்துலேருந்து தான் வரணும். தேவனிடத்துலேருந்து தான் அந்த விடுதலை வரணும். தேவனிடத்துலேருந்து தான் அந்த யுத்தம் நான் பண்ணினா நான் தோற்று போகிறவனாக இருப்பேன், இல்லை அதை பண்ண எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலங்கி நிற்கிற ஒரு வேலையாக இருக்கும். இந்த பகுதியில் நான் இந்த 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த வார்த்தை எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து சியோனில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எத்தியோப்பியா ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் இருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது யோசபாத்துங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவங்களுக்கு விரோதமாக வேற தேசத்தான் எதிரி அந்த படையெடுத்து வருகிறான், அவனை மேற்கொள்ளும்படிக்கு படையெடுத்து வருகிறான். அப்பொழுது அந்த யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடி கூடினார்கள். எல்லா பட்டணத்திலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்தில் முகப்பிலே யூத ஜனங்கள் எருசலேமிலும் கூடின சபையில் நின்று, அப்போ ஜனங்கள், அதாவது எதிரி யோசபாத்தை தேசத்தில் யுத்தம் பண்ணும்படிக்கு அவர்கள் வரும்பொழுது, எதிரி வரும்பொழுது அந்த எதிரிக்கு விரோதமாக நின்று யுத்தம் பண்ண அவனுக்கு திராணி இல்லாததுனால, அவன் கொஞ்ச நபராக இருக்கிறபடினால வருகிறது பெரிய ஒரு படை. அந்த படையை அவன் எதிர்கொள்ள முடியாதபடிக்கு, ஐயோ இவர்கள் நம்ம இடத்துல வந்து நம்மளை மேற்கொள்ளுவாங்க, இவங்க நம்மளை யுத்தம் பண்ணி ஜெயித்துருவாங்க, நாம் ஜெயிக்க முடியாது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவன் பயந்து அப்பொழுது யோசபாத் பயந்து அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, அப்போ பயந்து அந்த ஜனங்கள் எதிரி வரும் பொழுது, சத்துரு வரும் பொழுது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அந்த பயம் அந்த யோசபாத்துக்கும் வருது. சத்துரு எழும்பி வருகிறான். என்னுடைய ஜனத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய நிலத்தை, எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த எதிரி வந்து சிறைவட்டு கொண்டு போயிடுவான்.
எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான்னு சொல்லி பயந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கர்த்தரிடத்திலே சகாயம் தேட, கர்த்தரிடத்தில் பாதுகாப்பை உண்டாக்கி கொள்ள, தேவனிடத்திலிருந்து ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள அவன் தேவன் பக்கமாய் ஒருமுகப்பட்டவனாய் யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த உபவாச கூடி இந்த நைட்டு ப்ரேயரில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். என் வாழ்க்கையில் பிசாசு வியாதின்னு சொல்லி தரித்திரன்னு சொல்லி என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கும்படியாய் வருகிறான். எப்படி ஆயிலும் இதிலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒருமனப்படுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் சகாயத்தை தேடி ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேடுகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். இந்த நாளில் நீங்கள் கர்த்தரை தேடி இந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது தேவனுடைய யுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதை ஆண்டவர் செய்கிறார். 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதலால் அவர்கள் அங்கே கூடி இருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். தேவனை தேடுவதற்கு, தேவனிடத்தில் விண்ணப்பங்களை வைப்பதற்கு ஒரு இடத்தை அந்த நாளில் ஆயத்தப்படுத்தி இருந்தது போல இன்றைக்கும் தேவனிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை இல்லை உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட கூடுகையே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, என்னுடைய வேண்டுதலை கேளுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை எல்லாம் பாருங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த கூடுகையில் நீங்கள் கலந்திருப்பீன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஸ்தலத்தில் சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் என்ன செய்கிறார்னா பதில் கொடுக்கிறார். எப்படி? எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனையும் கொள்ள நோயும் பஞ்சமும் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்மது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் மேலே பட்டயம் வரும் பொழுது, எங்கள் மேலே கொள்ள நோய் வரும் பொழுது, பஞ்சம் வரும் பொழுது, தீமை வரும் பொழுது, அப்பொழுது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை தேடும் பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால இந்த நாளில் நான் இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே என் வீட்டில் பட்டயம் வந்திருக்கிறது, என்னுடைய வீட்டில் பஞ்சம் வந்திருக்கிறது, என் வீட்டில் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, என் பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, வியாதியினால, வியாகுலத்தினால, நிந்தனையினால, அவமானத்தினால மூடி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நின்றா ஆண்டவர் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பதில் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது, அது கர்த்தருடையது. அப்போ ஆண்டுடைய பதில் என்ன அப்படின்னா, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கு இந்த நாளில் இந்த கூடுகையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ யுத்தம் உன்னுடையதல்ல, உன்னை எதிர்த்து கொள்ளை நோய் வரலாம், பட்டயம் வரலாம், சத்துரு வரலாம், உன்னை மேற்கொள்வதற்கு உனக்குண்டான ஆஸ்தி அந்தஸ்தை கொள்ளையடிக்கும்படிக்கு, உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து போடும்படிக்கு சத்துரு எந்த வகையிலிருந்து, கடற்கரையிலிருந்து இல்லை அக்கறையிலிருந்து எக்கரையிலிருந்து வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், நான் இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ணுவேன், இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தமாயிருக்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாளில் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தது போல இந்த நாளிலும் இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் மேற்கொள்வதற்கு எனக்கு வெள்ளன் இல்லைப்பா, ஆண்டவரை எதிர்த்து நிற்க எனக்கு
திராணி இல்லைப்பா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? தேவ வார்த்தையை கேட்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன்னுடையது இல்லைப்பா யுத்தம், சத்துருவோடு நீ போராட தேவை இல்லை. நீ என்ன நோக்கி பார்த்தா போதும், என் வார்த்தையை நோக்கி பார்த்தா போதும், என் சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா போதும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல தேவனுடையது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லப்பட்ட உடனே, நாளை நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருல் வனாந்திரத்தில் ஏராளமான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷராரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளை அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துரு உன்னை நெருக்கி ஏகும் பொழுது நீ எதிர்கொண்டு போ, நீ பயந்து ஓடி போய் ஒளி அப்படின்னு சொல்லலை. வேதத்தில் ஆண்டவர் நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், அதனால் நீ வீட்டில் சும்மா இருந்துக்க, நான் உனக்காய் போய் யுத்தம் பண்ண, யுத்த காலத்தில் நான் போய் யுத்தம் பண்ணுவேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லலை. இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க எதிர்த்து வர்றாங்க, நீங்கள் அவனுக்கு எதிர்த்து போ, சத்துருக்கு எதிர்த்து நில்லு, உன் பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லு. அது எங்கிருந்து வருதோ, எங்கிருந்து அந்த பிரச்சனை வருதோ, வியாதி எங்கிருந்து வருதோ, எங்கிருந்து பிரச்சனை வருதோ, அதை எதிர்த்து நில்லு, அதை எதிர்த்து நில்லு. அதை எதிர்த்து நிற்கும் பொழுது எதிராய் புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். அப்படி அவர்கள் அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படியே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, லாஸ்ட்ல 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்து அமோன் புத்திரரையும் மோவாபரையும் சேர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் பஞ்சம் வந்தாலும் சரி, கொள்ள நோய் வந்தாலும் சரி, எதிரி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன செய்யணும்? முழங்கால் படியிடணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் உங்களை தலை மட்டும் குனிந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதப்பா, இவ்வளோ பாடுகளும் நிந்தனைகளும் இருக்குதுப்பா, இவ்வளோ அவமானம் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் பதில் தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புவார். அந்த வார்த்தையின்படியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை செய்ய ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த யோசபாத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, யுத்தம் நீ பண்ண வேண்டியதில்லை, ஆனால் யுத்தம் பண்ண வருகிற அந்த ஜனங்களை எதிர்கொண்டு போய் நீ சந்தித்து முன்னே பாடகர்களை நிறுத்து, என்னுடைய துதியை துதிக்கிற பாடகர்களை நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டபடினால அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் 21வது வசனம், ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடகர்களை நிறுத்தினான். துதி செய்ய தொடங்கின பொழுது அங்க விடுதலை இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில துதி குறையுமானா, நீங்க ஆண்டவரை உயர்த்துகிற காரியம் குறையுமானால், அவர் வல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்பத்தக்க இருதயம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதம் இறங்கி வரவே வராது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதம் இறங்கி வரணுமா, தேவனுடைய விடுதலை இறங்கி வரணுமா அப்படின்னா ஆண்டவரை துதிக்கிற, அவரை உயர்த்துகிற ஒரு எண்ணம் உடையவளாக இருக்கணும். என்னை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்பதை சொல்லும் வண்ணமாய்
உயர்த்தும் வண்ணமாய் அந்த நாளில் அந்த யோசேப்பு ராஜா என்ன செய்கிறாருன்னா பாடல்களை நிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் மேலே தேவனுடைய கிருபை என்றும் இருக்கிறது. கிருபை இருக்கிறதுங்கிறத அவர்கள் அந்த இடத்துல பாடல் வழியாக பாடினபடினால தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இறங்கி வருகிறது. தேவனுடைய செயல்பாடு, அதாவது நாம் யோசித்திராத, நாம் நினைத்திராத இந்த பிரச்சனை எப்படி நடக்கும்? ஆண்டவர் ஒரு சேனையை அனுப்பி ஒரு பெரிய யுத்தம் நடக்குமா, இல்லை நமக்கு பலனை அனுப்பி நம்மளை அவர்களோடு யுத்தம் பண்ண வைப்பாரா அப்படி சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல அப்படி எதுவுமே நடக்கலை. என்ன நடக்குதுன்னா, சத்துருக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே கலகம் உண்டாகி அவர்களை வெட்டி கொண்டு ஒருத்தர் மரித்து போனாங்க. அந்த இடத்துல அவங்களே விழுந்து போகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரால் செய்ய முடியுது. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இந்த இடத்துல நிற்கிற உங்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை எது எழும்பி வந்தாலும், மந்திரவாதமோ பில்லி சுனியமோ பொல்லாத மனிதனுடைய வல்லமையோ உங்களை ஆட்கொள்ளுது, ஏதோ ஒன்று என்னை அடிமைப்படுத்துது, பாவம் என்னை அடிமைப்படுத்துது, இல்லை பொல்லாத கிரியைகள் என்னை அடிமைப்படுத்துது, நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு துதியை நீங்கள் ஏறெடுக்கும்படி பரிசுத்த ஆவியான இந்த நாளில் திருமணம் பெற்றுகிறார். உன் உள்ளத்திலிருந்து ஒரு துதி, தேவனை துதிக்கிற ஒரு துதி எழும்புமானால் உன்னுடைய சத்துரு வெட்டுண்டு விழுவான். துதியினால எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படும். இந்த நாளில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, சத்துரு கீழே விழணுமா, சத்துரு கீழே விழணுமா, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பொருள் ஆகணுமா, அப்போ நீ தேவனுடைய நாமத்தை துதிக்கிற, தேவனை தேடுகிற ஒரு ஜனமா இருந்தா போதும், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனமா இருந்தா போதும். அப்போ விடுதலை இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறபடினால நிச்சயமாய் ஒரு யுத்தம் உண்டு. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற யாவும் இந்த நாளில் விழும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறபடினால அவர்கள் எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரும் அவங்களே வெட்டுண்டு விழுந்து மடிந்து போகிறாங்க. அப்போது நீங்கள் இதில் இன்னும் ஒரு காரியம் இருக்குது. இல்லை கடைசியாக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். எனக்கு என்ன காரியம், இந்த காரியத்தை பேசும் பொழுது என்னதான் இந்த காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த செய்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதில் என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னா, இதில் 2 விதமான நன்மைகள் இருக்குது. ஒன்று, என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடும்படிக்கு, இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடும்படிக்கு பிசாசன்னவன் ஏதோ தூர தேசத்திலிருந்து ஏவப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். பாதாளத்தில் தூர தேசம்னு சொன்னால் எங்கேருந்து? பாதாளத்திலிருந்து. பாதாளத்தின் வல்லமைகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுவதற்காக பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறான். உன்னுடைய நன்மைகளை எல்லாம் பறிக்கும்படிக்கு. நீ அது உனக்கு உணர முடியுது, உன்னால் தெரியுது, உனக்கு தெரியுது எங்கிருந்தோ ஒன்று வருது. நான் என் கையின் பிரயாசத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஏதோ களவா யாரோ என்னிடத்துலேருந்து பறித்து கொண்டு போகிறது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் வீட்லேயும் இப்படிப்பட்ட ஒரு சூழலோடு கூட இருக்கிற நபர் தான் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை ஏதோ பொத்தல் பையில் போகிறது போல் ஏதோ ஒரு இடத்துல அது அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. ஒரு கரையில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வராதா அப்படி சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா சம்பாத்தியங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஏதோ ஒரு வகையில் அழிந்து கொண்டிருக்கிறத நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த நாட்களில் அது போய்கொண்டிருக்கிறதா, உங்களுக்கு இந்த அழிந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒருமனப்படுத்துங்க. தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறபடினால எல்லாம் எனக்கு அழிவாக போய்கிட்டே இருக்குது, என்கிட்ட களஞ்சியத்தில் சேர்க்கப்படலை, என்னுடைய தானியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் அழிந்து கொண்டே இருக்கிறது, அது என் களஞ்சியத்தில் சேர்க்கப்படலைப்பா, எல்லாம் பொத்தல் பையில் போகிறது போல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அநேகர் இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், இல்லை போகாது,
நான் அதை உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, பொத்தல் பையில் கொண்டு போகினே, உன்னிடத்துலேருந்து களவாய் கொண்டு போனேன், சத்துருடைய சேனைகளோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தர் தாமே இந்த நாளில் கிரியை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவ்வளவு நாள் களவாய் கொண்டு போகப்பட்ட எல்லாத்தையும் மறுபடியும் உனக்கு மீட்டு கொடுக்கும்படிக்கு கர்த்தருடைய சேனை என்ன செய்யுது அப்படின்னா, உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அந்த பொல்லாத வல்லமைக்குள்ளே, பொல்லாத சத்துருடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி, ஒரு கலகத்தை உண்டாக்கி எல்லாம் வெட்டுண்டு அவர்கள் விழும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அவர்கள் கொள்ளையிட்டார்கள். திருடாய் கொண்டு போகப்பட்ட வந்த திருடி உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு போகணும்னு சொல்லி சத்துரு எழும்பி வருகிறான் பாதாளத்திலிருந்து. ஆனால் அங்கே நடந்ததோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களை களவாய் கொண்டு போக முடியலை, சத்துரு இவர்களை களவாய் கொண்டு போக முடியலை. இவனுடைய பொன்னையோ வெள்ளியோ யோசபாத்தினுடைய ஆஸ்திகளையோ அந்தஸ்துகளையோ கொண்டு போக முடியலை. அவர்கள் வந்தவர்கள் அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காய் தேவ ஜனங்கள் காத்திருந்தபடினால, தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்தபடினால அவருடைய ஆசீர்வாதங்களை பிசாசு களவாய் கொண்டு போக முடியல. அதை யார் களவிட்டாங்கன்னு சொன்னா, எதிர்த்து வந்த பிசாசுடைய ஆசீர்வாதத்தை, சத்துனுடைய ஆசீர்வாதத்தை இந்த யூத ஜனங்கள் கொள்ளையடித்தார்கள். அவர்களுக்கு அதை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியம் ஆழ என்ன தெரியுமா? சத்துரு வருகிறான், ஐயோ என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி கவலையோடு கூட இருக்கிறியா? இந்த வேதத்தை நீங்கள் தெளிவாக அந்த ஒரு அதிகாரத்தை முழுமையாக படித்து பாருங்க, சாதாரணமாக படித்து பாருங்க. கடைசி பகுதியில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தியை, தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் களவாய் கொண்டு போகப்பட இருந்த அந்த சத்துருனுடைய ஆஸ்தியை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அதை யூத ஜனங்களுக்கு கொடுத்தார், உங்களுக்கு கொடுத்தார். உங்களிடத்திலிருந்து பறிக்க வந்த அந்த சத்துனிடத்தில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற வல்லமைகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பறித்து கொள்ள போகணும் அப்படின்னு சொல்லி வந்த அந்த ஜனங்களிடத்தில் இருக்கிற அந்த சத்துனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா அதை கொடுத்தார் சொல்லி பாருங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட்டு வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களும் உரிந்து போட்ட ஆடைகளையும் ஆபரணங்களையும் தங்கள் எடுத்து போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. சத்துரு ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ பறித்து கொண்டு போகணும்னு நினச்சானோ அதை காட்டிலும் 4 மடங்கு 4 நாளாக அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அந்த ஆஸ்தியை பங்கிட்டார்கள், அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். அப்போ சத்துரு ஒன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, எதையும் பறித்து கொள்ள முடியாது. தேவனை நம்பி இருக்கிற தேவ ஜனத்தினிடத்திலிருந்து ஒரு துரும்பையாயிலும் சத்துரு கொண்டு போக முடியாது என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆழத்தில் தேவ பிள்ளைகளாய் வேதத்தை தியானிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற ஜனங்கள் என்ன தன்னுடைய இருதயத்தில் வைக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் எனக்கு எதிரியாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் எனக்கு எதிரியாக இருக்கலாம், பாதாளம் எனக்கு எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகணும், என் சுகத்தை, என் விடுதலையை, என் ஆசீர்வாதத்தை எல்லாம் பறித்து கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஆனால் நான் தேவனை நம்பி இருக்கிறபடினால, தேவ சமூகத்தில் அவரை நான் ஆராதிக்கிறபடினால, அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறபடினால அது என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. என்னிடத்திலிருந்து பறிக்க வந்த பாதாளத்தினுடைய வல்லமையில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை மறுபடியும் ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்தை இந்த நாளில் நாம் வளர்த்து கொள்ளணும். எப்படி அந்த இடத்துல சத்துரு இவர்களை மேற்கொள்ளதுக்கு வந்தானோ, வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர்களிருந்து பறிச்சுட்டு போகணும்னு நினச்சான். ஆனால் பறிச்சுட்டு போக முடியவே இல்லை, பறிச்சுட்டு போக முடியவே இல்லை. அதெல்லாம் அங்கே
எல்லாம் இங்கே விட்டுட்டு போக வேண்டிய சூழலில் ஆண்டவர் கொண்டு விட்டார் நாம் பார்க்குறோம். அதனால் அதனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இருளில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுக்கறது போல சத்துரு கையில் இருக்கிற பொக்கிஷத்தையும் நீங்கள் நினைப்பீங்க, சத்துரு கையில், ஆண்டவர் அறியாதவனுடைய கையில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் உண்மையாய் தேவனை உயர்த்துவின்னு சொன்னால், தேவ நாமத்தை உயர்த்துவின்னு சொன்னால், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை நம்பி சேவிப்பீர்கள்லான்னு சொன்னால், சத்துரு கையில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் யார் கையில் இருக்குன்னா தேவ பிள்ளைகளுடைய கையில் இருக்கும். தேவ பிள்ளைகளுடைய கையில் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனிதரிடத்தில் இருக்கவே இருக்காது. அவர்கள் அதை மற்றவரிடத்திலிருந்து கொள்ளையிடணும், மற்றவரிடத்திலிருந்து பிடுங்கணும் சொல்லி எதிர்த்து வரணும் அப்படி சொல்லி அவங்க அப்படி எதிர்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. நாமளோ அதை எதிர்த்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இல்லை. தேவனிடத்தில் முறையிடும் பொழுது தேவன் அந்த இருளில் இருக்கிற பொக்கிஷத்தை, சத்துரு கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் உன்னுடையதா மாற்றுகிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். அந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்படியே வார்த்தையின்படியே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பீன்னு சொன்னால் நிச்சயமாய் சத்துரு கையில், அதாவது இன்னைக்கு இந்த செய்தியினுடைய முடிவு கருத்து என்ன அப்படின்னா, சத்துரு உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை கொள்ளையிட வந்தான். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணினபடினால கொள்ளையிட வந்தவனிடத்தில் இருந்த கொள்ளையை நீங்கள் கொள்ளையிட்டீர்கள். அதை ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் கொடுத்தார் என்பதை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறது போல, இன்றைக்கு நான் இதெல்லாம் என்னதிலிருந்து பிசாசு பிடுங்கிட்டான், என்ன செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை, என் பிள்ளையினுடைய சமாதானத்தை கெடுத்து போட்டான், வாழ்க்கையை கெடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் பிசாசு உங்களிடத்துலேருந்து எதெல்லாம் பறிக்கணும்னு சொல்லி வந்தானோ, உன் பிள்ளையை பறிக்கணும் வந்தானா, உன் கணவனை பறித்து போடணும் வந்தானா, உன்னுடைய ஆஸ்தியை பறித்து போட நினைச்சானா, எதை உன்னிடத்திலிருந்து களவாய் கொண்டு போக நினைச்சானோ அதெல்லாம் மறுபடியும் ஆண்டவர் உனக்கு அவங்கிட்டத்திலிருந்தே திருப்பி கொண்டுற அளவுக்கு ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. அந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையை கொடுத்தீர். ஆண்டவரே உடைய வார்த்தையின் வாயிலாய் யுத்தம் உன்னுடையதல்ல, உன்னுடைய பலத்தினால் நீ ஒன்றையும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உடைய யுத்தத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து, ஆண்டவரே சத்துரு மத்தியில் ஆண்டவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளை நீர் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறபடினால நன்றி. ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியே சத்துருண்டத்திலிருந்து பறித்து உங்களுடைய பிள்ளையினுடைய கையில் நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். அவர்கள் இவர்களை அழிக்க முற்பட்டாங்க. எல்லா பிசாசுடைய வல்லமையும் தேவ பிள்ளைகளை அழிக்க முற்படுது. ஆனால் முடிவோ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சத்துரு தேவ பிள்ளைகளை தொட முடியலை. அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள், அவர்களே அழிந்தார்கள், அவர்களே மடிந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அப்பா இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எதிரி மடிந்து போகட்டும், அவர்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போகட்டும். ஆண்டவரே கொள்ளை நோய்களோ, ஆண்டவரே அப்பா வியாதியோ வியாகுலமோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லாம் இந்த நேரத்தில் வெட்டுண்டு விழும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லாம் அகன்று போகும்படியாக நான் செபிக்கிறேன். உடைய வார்த்தையின்படியே உடைய யுத்தம் அந்த இடத்துல உண்டாகட்டும். கர்த்தருடைய சேனை இப்பொழுதே அந்த இடத்துல கடந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கடந்து போகட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உடைய கரம் இறங்கி போகட்டும். ஆண்டவரே அப்போ உடைய வார்த்தை இறங்கி போகட்டும். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே உடைய கிருபை என்றுமுள்ள என்று சொல்லி பாடுகிற, உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் சத்துரு ஒரு பொழுதும் ஜெயத்தை காணாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை காணும்படியாய், கொள்ளையிடும்படியாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அனுக்கிரகத்தை இந்த நாளில் பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறபடினால நன்றி. ஆண்டவரே இந்த இடத்துல இந்த வார்த்தையை தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய், சத்துரு கையிலிருந்து சகலத்தையும் பறித்து மறுபடியும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். எல்லாத்தையும் இழந்து போன்ற நிலைமையில்
உலகத்தில் நிற்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஏதாயிலும் நன்மைகள் வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அப்படி நிற்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கட்டவிழ்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை கட்டவிழ்கிறேன், அப்பா உம்முடைய வல்லமையை கட்டவிழ்கிறேன். இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழந்து போனதை மறுபடியும் இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இவர்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினபடினால இன்றைய நேரத்தில் ஐயோ நான் யுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டிருந்தேனே, இந்த நாளில் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தபடினால எனக்காய் யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இது கர்த்தருடையதா இருக்கிறபடினால, தேவனுடையதா இருக்கிறபடினால நிச்சயமாய் நான் ஒரு விடுதலையை பார்க்க போகிறேன். நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன். எனக்கு விரோதமாய் நிற்ந்த எல்லா தரித்திரங்களும் எல்லா இயலாமையும் இந்த நாளில் எனக்கு பலனாய் அருளப்பட போகிறது. எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் முடிய போகிறது என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் நீர் பேசும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவர் நீர் பேசுவீராக, இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு பேசுவீராக, உடைய வார்த்தையினால இடைவிடுவீராக, உடைய ஆவியினால ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் திறப்படுத்தும்படியாக கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறவர். இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் சமாதானத்தை அருளி செய்து நன்மைகளை காண செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டப்பா, இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா கதறி கொண்டிருந்த இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தை ஆண்டவரே பல மடங்கு நன்மைகளை இறங்கி வர பண்ணட்டப்பா. அவர்கள் கண்கள் காண ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை பெற்று ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறபடினால நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறப்பா, விடுவிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், அந்தகாரங்கள் மாறட்டும், காரிருள் மாறட்டும். சத்ரு போல வெள்ளம் வந்தாலும் அவன் உன்னை மேற்கொள்ள முடியாத விடுகி தேவன் தாமே இந்த நாளில் சத்ரு வெட்டுண்ட பண்ணினபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க, ஆசீர்வதிங்க, பல மடங்கு உயர்த்துவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.